Welcome dear student. Next we are going to discuss about relationship types. In ER model, relationships exist between two entities. So ரெண்டு entity இடையில இருக்கிற relationship இப்போ இந்த three types classify பண்ணிருக்கோம். One to one, one to many, many to many. So first பார்க்க போறது one to one relationship. So consider two entities A and B. So ரெண்டு object A and B. That is entity. One to one relationship is said to exist in a relational database design if 0 or 1 instance of entity A is associated with 0 or 1 instance of entity B and vice versa. So ரெண்டு entity எடுத்துருக்கோம் A and B. So A and B வந்து 1 to 1 relationshipல இருக்குன்னு எப்போ சொல்கிறோன்னா ஏன்ற என்டிட்டியில் இருக்கிற இன்ஸ்டன்ஸ் அதாவது வேல்யூஸ் ஏல இருக்கிற வேல்யூஸ் ஒரு வேல்யூ பியில் இருக்கிற அதாவது பி என்டிட்டியில் இருக்கிற இன்னொரு வேல்யூவோட கனெக்ட் ஆகிருந்ததுன்னா ஸோ அது ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா அது வந்து ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் சொல்கிறோம். ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் லுக் அட் திஸ் பிக்சர். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் எக்ஸாம் நம்பர். ஸோ ஸ்டூடெண்ட்னு ஒரு என்டிட்டி இருக்குது, எக்ஸாம் நம்பர்னு ஒரு என்டிட்டி இருக்குது. அதான் நான் காமனாக ஏ பின்னு சொன்னோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டூடெண்ட் என்டிட்டி, எக்ஸாம் நம்பர் என்டிட்டி. ஸோ அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸை இன்ஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ தமிழ்ச்செல்வி, ஜெயபாண்டியன், சரோஜினி. ஸோ இது வந்து 3 இன்ஸ்டன்ஸு. ஸோ அதே மாதிரி இங்கே எக்ஸாம் நம்பரில் பார்த்தோன்னா 1001, 1002, 1003. ஸோ இது வந்து எக்ஸாம் நம்பரோட இன்ஸ்டன்ஸு. ஸ்டூடெண்ட் இன்ஸ்டன்ஸு அதாவது ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற தமிழ்ச்செல்வி அப்படின்ற அந்த இன்ஸ்டன்ஸு எக்ஸாம் நம்பரில் இருக்கிற 1001 அப்படின்ற இன்ஸ்டன்ஸோட சிங்கிள் ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. ஒரு என்டிட்டியில் இருக்கிற ஒரு இன்ஸ்டன்ஸு இன்னொரு என்டிட்டியில் இருக்கிற இன்னொரு இன்ஸ்டன்ஸோட சிங்கிள் கனெக்டிவிட்டியில் தான் இருக்குது. இதுதான் வந்து ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட்டு ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். So there are two entities we consider, A and B. A and B. So A and B one to many, that is one to n relationship is said to be exist in a relational database design for one instance of entity A. There exist 0 or 1 or many instances of entity B, but for one instance of entity B there exists 0 or 1 instance of entity A. ஸோ இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கொண்டது என்னென்னா ஏ அண்ட் பி என்டிட்டிஸ் இருக்குது. ஸோ ஏல இருக்கிற ஒரு என்டிட்டி பியில் இருக்கிற ஏல இருக்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ் பியில் இருக்கிற இன்ஸ்டன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா இது போல தான். Multiple rows or multiple rows in a staff members table is related with only one row in a department table. ஸோ அப்போ இங்கே ஸ்டாஃப்ன்றது ஒரு என்டிட்டி, டிபார்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு என்டிட்டி. ஸோ என்டிட்டி எடுத்துருக்கும் போது அதுக்குள்ள இன்ஸ்டன்ஸ் சொன்னோம் இல்லையா, சுகன்யா, பாலா, வளர்மதி, இது மூணும் வந்து ஸ்டாஃபோட இன்ஸ்டன்ஸ். டிபார்ட்மெண்ட்டோட இன்ஸ்டன்ஸ் பார்த்தோன்னா கம்ப்யூட்டர், மேக்ஸ். ஸோ இப்போ இந்த டயக்ராமை பார்க்கும்போது இது வந்து மெனி டு ஒன் ஆர் ஒன் டு மெனின்னு சொல்லலாம். கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்லேயே 3 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டாஃப்னு எடுத்துகிட்டுனா சுகன்யான்றவங்க கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, பாலான்றவங்க கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அண்ட் தென் வளர்மதி அப்படின்றவங்க கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒன் டு மெனி. அதாவது கம்ப்யூட்டர்ன்றது ஒன், இந்த எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா ஸ்டாஃப்ஸ், அது மெனி. இதுதான் வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். கன்சிடர் டூ என்டிட்டிஸ் A and B. Many to many relationship is said to exist in a relational database design for one instance of entity A. There exist 0 or 1 or many instances of entity B and vice versa. So இங்கே many to many. இங்கே பார்த்தீங்க தெரியும், புக், ஸ்டூடெண்ட், C++, SQL, பைத்தன். ஸ்டூடெண்ட் பார்த்தோம்னா
கலைவாணி, மஞ்சுளா, ஸ்ரீதேவி. ஸோ இப்போது சி ப்ளஸ் ப்ளஸ் புக்கு பார்த்தோன்னா சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ற அந்த இன்ஸ்டன்ஸ் பார்த்தோன்னா கலைவாணி அண்ட் மஞ்சுளா இவங்க 2 பேரோட கனெக்டாக இருக்குது. அதாவது புக் ஏ, அதாவது புக்குன்ற என்டிட்டியில் இருக்கிற இன்ஸ்டன்ஸு ஸ்டூடெண்ட் என்டிட்டியில் இருக்கிற இன்ஸ்டன்ஸோட மல்டிபிள் கனெக்டிவிட்டியை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து மெனி டு மெனி. இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ் எடுத்துகிட்டுனா 2 கனெக்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி எஸ்கியூவில் எடுத்துக்கிட்டோன்னா 2 கனெக்டிவிட்டி இருக்குது. தென் பைத்தான் எடுத்தோன்னா 2 கனெக்டிவிட்டி இருக்குது. அது இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது கலைச்செல்வின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா கலைவாணின்னு பார்க்கும்போது சி ப்ளஸ் ப்ளஸ்லேயும் இருக்காங்க, ஆஸ் வெல் அஸ் எஸ்கியூலையும் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ மெனி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ இஸ் அசோசியேட்டட் வித் மெனி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பி. So it is called as a many to many relationship. One instance of A is associated only with one instance of B entity is called as an one to one. One instance of A entity is associated with many instance of entity B is called as an one to many. ஸோ இதில் நான் பார்த்தது மெனி டு மெனி, ஒன் டு மெனி, ஒன் டு ஒன் பார்த்துருக்கோம். அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா மெனி டு மெனி தான். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? ஈச் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மெம்பர்ஸ் ஆஃப் தீஸ் என்டிட்டி டைப் இஸ் கால்ட் as ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ். ஈச் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒவ்வொரு வேல்யூமே பிட்வீன் மெம்பர்ஸுக்கு இடையில இருக்கிற வேல்யூ ஆஃப் தீஸ் என்டிட்டி டைப்ஸுக்குள்ளே இருக்கிற மெம்பரோட வேல்யூ அது என்ன சொல்கிறோன்னா ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்ஸ் ஃபார் அப்படின்றது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாயி அண்ட் என்டிட்டி அண்ட் டிபார்ட்மெண்ட் என்டிட்டி. இப்போ இந்த ஒர்க்ஸ் ஃபார் அப்படின்றது ரிலேஷன்ஷிப் எந்த 2 என்டிட்டிக்கு இடையிலனா எம்ப்ளாயி என்டிட்டிக்கு இடையிலையும் டிபார்ட்மெண்ட் என்டிட்டிக்கு இடையிலையும். தென் ராம் ஒர்க்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ ராம்ன்றது எம்ப்ளாயி அப்படின்ற அந்த என்டிட்டியோட இன்ஸ்டன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது டிபார்ட்மெண்ட் அப்படின்ற அந்த என்டிட்டியோட இன்ஸ்டன்ஸ். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது இப்போ ராம் ஒர்க்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ஷாம் ஒர்க்ஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோன்னா ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அந்த என்டிட்டியோட இன்ஸ்டன்ஸ் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அந்த ரிலேஷன்ஷிப் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் எடுத்தோம்னா how many number of entity types involved is known as degree of relationship. அந்த ரிலேஷன்ஷிப்பில் அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, ஒன் டு மெனி டு மெனிட்டு. ஸோ அதில் நம்பர் ஆஃப் என்டிட்டி டைப்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் மென்ஷன் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் என்டிட்டி டைப்ஸ்னால் சிங்கிள் பார்த்தது தான் ஸ்ட்ராங் என்டிட்டி, வீக் என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் சொன்னோம் இல்லையா. ஸோ அது மாதிரி இந்த 3 என்டிட்டி டைப்பில் எந்த டைப் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பொறுத்து டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை 3 கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து யூனரி, பைனரி, டெர்னரி. ஒரு என்டிட்டி டைப் மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா அது யூனரி, 2 என்டிட்டி டைப் இருந்ததுன்னா அது வந்து பைனரி, 3 இருந்ததுன்னா டெர்னரி. அண்ட் எம்ப்ளாயி ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஸ் மேனேஜர் ஆஃப் ஃபியூ அதர் எம்ப்ளாயீஸ். இட் ஆல்சோ connects one entity to itself as a loop. So manager of is unary. So manager அப்படி எடுத்துட்டோம்னா ஒரு எம்ப்ளாயி ஆஃப் கம்பெனி as well as leader of some employees. ஸோ இது வந்து நான் சொல்கிறேன்னா ஒன் என்டிட்டி, அதாவது ஒரே ஒரு என்டிட்டி தான் மேனேஜர் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இங்கே என்டிட்டி டைப். ஸோ அதனால் இது யூனரின்னு சொல்கிறோம். அடுத்து எம்ப்ளாயி ஒர்க்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்ட் கான்செப்ட் 2 entities and is binary. 2 entities as binary. ஸோ ஒர்க்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து பைனரி ரிலேஷன்ஷிப்புக்கு எக்ஸாம்பிள். ஸோ 2 இருக்கிறதுனால என்ன இருக்கும், அருண் ஒர்க்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ 2 என்டிட்டி வருது, அருண் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அதனால் இதை நம்ம பைனரின்னு சொல்கிறோம். இஃப் கஸ்டமர் பர்ச்சேஸ் ஐட்டம் இட் இன்வால்வ்ஸ் ஷாப்கீப்பர் ஆல்சோ அண்ட் இஸ் டெர்னரி ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போது பர்ச்சேஸ் ஐட்டம்ஸ்னு வரும்போது இது வந்து டெர்னரின்னு சொல்கிறோம். கஸ்டமர் பர்ச்சேஸ் ஐட்டம்ஸ் இன்வால்வ்ஸ் ஷாப்கீப்பர் ஆல்சோ அண்ட் இஸ் ஏ
டெர்னரி ரிலேஷன்ஷிப். இப்போ பர்ச்சேஸ் கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சிங்கிள் ஐட்டம் மட்டும் வாங்க போகிறதுல மல்டிபிள் ஐட்டம்ஸ் வாங்குவாங்க. ஸோ அப்போ அங்கே 3 என்டிட்டிஸ் தேவைப்படும் மினிமம். ஸோ அது வந்து நம்ம சொல்கிறோம்னா அது வந்து டெர்னரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கார்டியாலிட்டி. Cardiality is nothing but mapping. So it is defined as the number of items that must be included in a relationship. That is number of entities in one set mapped with a number of entities in another set via relationship. So ஒரு என்டிட்டியில் இருக்கிற இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, வேல்யூஸ். ஸோ எத்தனை வேல்யூ இன்னொரு என்டிட்டியோட மேப் ஆயிருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு, ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு சொல்லி நம்ம மேப் பண்ணி காமிக்கிறது தான் வந்து கார்டியாலிட்டி. ஸோ ஏற்கனவே தெரிஞ்ச அந்த ரிலேஷன்ஷிப் தான் இங்கே கார்டியாலிட்டியில் சொல்லும் போது இதுதான் 1 to 1, 1 to many, many to many. ஸோ 1 to 1 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. பர்சன் டிரைவ்ஸ் வெஹிக்கல். In the above example we have two entities. Entity 1 person, entity 2 vehicle. So the relationship driving. Person and vehicle. If you consider the current vehicle the driver is operating, then we have 1 to 1 relationship between person and vehicle. So இங்க person current vehicle மட்டும் அவ டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு person ஒரு வெஹிக்கிளை அட் ஏ டைமில், அதாவது அந்த யூஸ் பண்ணிட்டு இருக்க வெஹிக்கிளை அந்த டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பர்சனுக்கும் வெஹிக்கிளுக்கும் டிரைவிங் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் இருக்குது. இது வந்து 1 to 1 கார்டியாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 1 to 1 கார்டியாலிட்டி. நெக்ஸ்ட்டு 1 to many. ஸோ 1 to many எடுத்துட்டோம்னா கஸ்டமர் பிளேஸ் ஆர்டர். அப்போ இங்கே என்டிட்டி 1 வந்து கஸ்டமர், ஆர்டர் அப்படின்றது என்டிட்டி 2. ஸோ இதுக்கிட்ட 2 பேருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பிளேசிங் த ஆர்டர். ஸோ இந்த above example customer place the order is a 1 to many relationship. Here the customer can place multiple orders and the order is related to only one customer. So order is related to only one customer. ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ கஸ்டமர் என்ன பண்ணலாம், ஒரு கஸ்டமர் நிறைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். பட் ஆர்டர் ஒரு கஸ்டமரை தான் place ஒரு order customer can place multiple orders and the order is related to only one customer. Is called as an 1 to many. So இப்போ ஆர்டர் கஸ்டமர் 2 பேருக்கு இடையில ரிலேஷன்ஷிப் வந்து 1 to many சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மெனி டு மெனி எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் கோர்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட் ஒரு என்டிட்டி, கோர்ஸ் என்டிட்டி. ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துட்டோம்னா அவங்க மல்டிபிள் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ கோர்ஸ் எடுத்துட்டோம்னா மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸால ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். The example of many to many relationship is students registering the course. A student can register more than one course and a course can be registered by more than one student. So it is called as a many to many relationship. ஸோ நம்ம இது வரைக்கும் 1 to 1 ரிலேஷன்ஷிப், 1 to many ரிலேஷன்ஷிப், மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் பார்த்தோம், டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம், அண்ட் தென் கார்டியாலிட்டி பார்த்து முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ER டயக்ராமை அடுத்த கிளாஸ்